அதாவது சிரியாவை சேர்ந்த ஒருத்தர். அவர் இப்னு உமர் அவர்கள்ட்ட வர்றார். சிரியா நாட்டுக்காரர் இப்னு உமர்கிட்ட வர்றார். இப்னு உமர்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜில் இஃப்ராதுன்னு ஒன்று இருக்கிறது, கிரான் என்று ஒரு வகை இருக்கிறது, தமத்துன்னு ஒரு ஹஜ் இருக்கிறது. இஃப்ராது என்று சொன்னால் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது, உம்ரா இல்லாமல் வெறுமனே ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்துடுறது. அது ஒரு அப்படியும் செய்யலாம், மார்க்கத்தில் உள்ளது. இன்னொன்று என்னவென்று கேட்டால், ஒரு இஹ்ராம்லைய ஹஜ்ஜை உம்ராவை முடிக்கிறது. ஒரே இஹ்ராம் தான், ஹஜ்ஜுடைய காலத்தில் போய் உம்ராவை முடித்து விட்டு அப்புறம் ஹஜ்ஜை முடித்து விட்டு என்ன செய்கிறது, ஒரே ஒரு இஹ்ராம் 2 இஹ்ராம் கட்டுறதில்லை, ஒரு இஹ்ராமில் 2ஐயும் முடிக்கிறது. இதுக்கு பேர் கிரான். இது ஒரு வகை. இன்னொன்று என்ன, தமத்துங்கிறது. தமத்துண்டா என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜுடைய காலத்துக்கு முன்னாடியே போய் இஹ்ராம் கட்டி உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராமை களைஞ்சிட்டு ஹஜ்ஜி வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஹஜ்ஜுடைய நாள் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், அங்கே வெயிட் பண்ணுறது. 10 நாளோ 15 நாளோ 1 வாரமோ 1 மாதமோ வெயிட் பண்ணி ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மறுபடியும் இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை செய்கிறது. ஒரு பிரயாணம் 2 இஹ்ராம். பிரயாணம் 1, உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராம் இல்லாமல் சாதாரண மனிதனாக, இஹ்ராமுடைய எந்த கண்டிஷனும் இல்லாமல் சாதாரண மனிதனாக மக்காவில் இருந்து கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய டைம் வந்தவுடனே அதுக்கு ஒரு இஹ்ராமை கட்டி என்ன செய்கிறது, ஹஜ்ஜா முடிக்கிறது. இதுக்கு பேர் தமத்து. இது குர்ஆன்லேயே இருக்குது. மமன் தமத்தால் ஹஜ்ஜ பில் உம்ரதி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து தமத்து முறையில் யார் செய்தாரே ஆனால் அது குற்றமில்லை, அது மார்க்கத்தில் உள்ளது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், தமத்து ஹஜ்ஜை பற்றிலாம் சொல்கிறான். இந்த தமத்து ஹஜ்ஜை உமர் ரலியல்லாஹு தடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் செஞ்சால் ஹஜ்ஜை மட்டும் செய், இஃப்ராதா செய், இல்லைன்னா ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய். இஹ்ராம் உம்ராவை செஞ்சு விட்டு கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறமேல இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்கிறது என்பது அதை நான் அனுமதிக்க மாட்டேன், அது தடை அப்படின்னு யார் சொல்கிறா, உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க. சொல்ல போனால் இது குர்ஆனில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவத்தை ஹஜ்ஜு செஞ்சாங்க. அப்படி செஞ்சு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்போ சிரியாவிலேருந்து ஒருத்தர் அவங்க மகன், உமர் ரலியல்லாஹு மகன் இருக்கார்ல இப்னு உமர், மகன்ட்டு கேட்குறாரு, இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இப்போ இப்னு உமர் சொல்கிறாரு, தாராளமாக செய்யலாமே, அது அனுமதிக்கப்பட்டது தானே அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, சிரியாக்கார அந்த சாம்காரர் கேட்குறாரு, இன்ன அபாக்க கது நகா அன்ஹா, உங்கள் வாப்பா உங்கள் அத்தா தடுத்துருக்கிறாரு, நீங்கள் ஹலாலுங்கிறீங்க, உங்கள் வாப்பா என்ன செய்கிறாங்க, உங்கள் தகப்பனார் இந்த தமத்து ஹஜ்ஜை மறுக்கிறாரு, தடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இப்னு உமர் கேட்குறாங்க, ரைத்த இன்கான அபி நகான்ஹா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, என் தகப்பனார் ஒன்றை தடுக்கிறார். ஓ சனாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. என் தகப்பனார் ஒன்றை தடுக்கிறாரு, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அம்ர அபி நத்தபியூ அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ எங்கள் தகப்பனார் சொல்லை நான் கேட்க வேண்டுமா, ரசூலுல்லாஹி சொல்ல கேட்கணுமா, சொல்லு பதில் சொல்லு அப்படின்னு இப்னு உமர் பாப்பாக்கு எதிராக கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை ரசூலுல்லாஹியே தான் கேட்கணும், ரசூலுல்லாஹ் தானே கேட்கணும், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்போ வேலையை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து ஹஜ் செஞ்சார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒன்றை எங்கள் வாப்பா எப்படி தடுக்குவார்? அப்போ இங்கே தான் இந்த குலஃபாய ராஷிதீனாக இருந்தாலும் மாற்றமாக சொல்லுவாங்கன்னு விளங்குது. இவர் குலஃபாய ராஷிதீன் தான், ஆனால் புதுசாக உண்டாக்கி என்ன செய்கிறார், தடுத்திருக்கிறாரு. மகனே கட்டுப்பட மறுக்கிறார். அவருடைய மகனை என்ன செய்ய, இது ஏற்றுக்கிற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து ஹஜ் செஞ்சுருக்கும் பொழுது மக்கள்லாம் நிறைய கூடிடுறாங்க, மக்கள் வேஸ்ட்டாக தங்கியிருக்கிறாங்கன்னு நினைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பிரயாணத்தை அனுமதிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு உமர்லையான அதிகாரம் கிடையாது அப்படின்னு யார் சொல்ல, மகனார் சொல்கிறார். அப்படி நம்ம சொல்லலை. அப்போ சஹாபாக்களை திட்டினவரா இவர்? அவர் மட்டும் சொல்லலை, அந்த சிரியாக்காரர் கேள்வி கேட்டார, அவருக்கு இந்த கேள்வி கேட்டால் அவரும் சரிங்கிறார். கேள்வி கேட்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு, என் வாப்பா சொல்ல கேட்கணுங்கிறியா ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்கணுங்கிறியான்னு கேட்குறாருல்ல, ரசூலுல்லாஹ் சொல்ல தான் கேட்கணும், வேலையை பார்த்துட்டு அப்படின்னு வாப்பாவுக்கு எதிராக சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும் என்கிற ஒரு மேட்ரே சஹாபாக்கள்கிட்ட இல்லைங்கிறேன். சஹாபாக்கள்கிட்டயே சஹாபி சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னது சொல்லு அப்படின்னு தான் இருந்தார்களே தவிர, ஒரு சஹாபி சொன்னவொன்னே என்ன செஞ்சிடல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆதாரம் காட்டினா தான் ஏற்றுருக்குறாங்க. இல்லைன்னு சொன்னால் குலஃபாய ராஷிதீன்களில் 2வது இடத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு சொல்லாக இருந்தாலும் மக்கள் மறுத்திருக்கிறார்கள். பெத்த மகன் மறுத்திருக்கிறார், நிறைய பேர் மறுத்திருக்கிறார்கள். பெத்த மகன் மட்டும் மறுக்கலை, உமர் ரலியல்லாஹு உத்தரவு போட்டாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்ன கூடாதுங்கிற என்று தான் அந்த மக்கள் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் உருவாக்கினார்கள். இது நீங்கள் திருமதியில்
தமிழ்லாம் வந்து சேர்த்து பார்த்துக்கலாம். 753வது ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. பெரிய பெரிய சஹாபாக்கள் சொன்னால் கூட குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை சொன்னால் கேட்பார்கள், குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சொன்னால் எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சஹாபாக்களை கேட்க மாட்டார்கள். எவ்வளோ பெரிய சஹாபி சொன்னாலும் சின்ன சஹாபி கேட்க மாட்டார், சின்ன சஹாபி சொன்னாலும் பெரிய சஹாபி கேட்க மாட்டார். எப்போ தான் கேட்பாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, இல்லைன்னா வேலையை பார்த்து போயிட்டாரு, ஓன் சொல்ல கேட்க வேண்டியதில்லை. இதுதான் சஹாபாக்களுடைய நடைமுறையாக இருந்தது. இதுக்கு சில ஆதாரங்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம சஹாபாக்கள்னால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதை பார்க்காம சொந்தமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறது? சஹாபாக்கள் ஒன்று செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தானே செஞ்சுருப்பாங்க, அடே பார்த்தா செஞ்சுருப்பாங்கன்னு அவர் சொல்லலையே, அவரால் அவர் கருத்துங்கிறாரு. ரசூலுல்லாவை பார்த்தேன் என்றால் பார்த்தேன் அவர் சொல்லியிருப்பார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன் என்றால் அப்படி சொல்லியிருப்பார். அவரை ஏன் கருத்துங்கிறாரு? இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, ஊகம் எதுக்கு உனக்கு? பார்த்து சொன்னால் அதை சொல்லிட்டு போயிடுவார் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒரு செயலை சஹாபி செஞ்சால் அதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லுவார்? நான் சொன்னேன்னு சொல்லுவார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தான் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள் தான் சொல்லுவார். அப்படி தான் ஏற்றுக்கிறோம் நாங்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் சொல்லட்டும், ஏற்றுக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள் சொல்லட்டும், ஏற்றுக்கொள்வோம். இதை சொல்லாமல் நான் இது சொல்கிறேன் அப்படின்றாருன்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அது புதுசாக உள்ள எதுவும் சொல்லாதீங்க. குர்ஆனில் உள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஹதீஸில் உள்ளதுன்னா எடுத்து சொல்லுங்கள். புதுசாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது, அது மார்க்கமாக ஆகாது, இந்த மார்க்கத்தை எல்லாம் குறையாக்கிட்டான்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு சான்று சொல்வதாக